அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சிங்க. அதாவது பாருங்க, இந்த சுக்கிர பகவான் ஜூன் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கிரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கிர பயிற்சியோடைய வீடியோவை. ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்குது? எதனால் வரைக்கும்? ஜூலை மாசம் 26ஆம் தேதி வரை 28 நாள் ராஜ வாழ்க்கை. சுக்கிரனாவே ஆசைப்பட்ட விஷயம் தாங்க. நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம். திடீர் ராஜயோகம், வண்டி, வாகனம், பூமி, சொத்து எல்லாமே சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் வந்துட்டா ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே சரி, சிம்ம ராசிக்காரங்க பாருங்க, பொதுவா தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசி தான் சிம்ம தாங்க. எப்போதுமே சரி, ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு நீதியான குணம், நேர்மையான குணம், நேர் வழியில போகக்கூடிய குணம், முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க சிம்மம். தெரியுங்களா? தன்மானம், தைரியம், விடாமுயற்சி எல்லாமே பாருங்க சிம்ம ராசி என்பவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பொதுவா சிம்மத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற தைரியம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய சூப்பரான யோகம் என்னங்க? எடுத்தோன்னு சுக்கிர பகவானுடைய சூப்பரான யோகங்கிற. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல. எனக்கு இந்த விஷயத்த அடையணும், நான் இதுல போகணும், அதுல போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு கலையில பெரிய ஆளா வரணும்னா சுக்கிர பகவானுடைய தொடர்பு வேணும். அது மட்டும் இல்லைங்க, பொதுவா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. பொதுவா எல்லாத்துக்குமே பாருங்க, நீட்டா ஃபேன் சட்டை போட்டு நீட்டா இன் பண்ணிக்கிட்டு நல்ல பர்சனாலிட்டியா இருக்காருன்னா அவர் ஜாதகம் எடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் நல்லா இருப்பாரு. மீனா கலைத்துறை, இந்த இசை, ஓவியம், கலை, பாட்டு பாடுறது எல்லாத்துக்கும் யாரு? சுக்கிர பகவான் தான். இனிப்பு சுவைக்கே சுக்கிர பகவான் தான். இனிப்பு சம்பந்தப்பட்ட உடல்ல ஒரு பிரச்சனை வரதான் சுக்கிர பகவான் தான் அதிபதி. அதுல நம்முடைய மனிதனுக்கு களத்திர சுகத்தை காட்டுறது சுக்கிர பகவானை சொல்றாங்க. களத்திர சுகத்தை காட்டுறது சுக்கிர பகவானை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறை, இந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய இந்த அழகான பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோர், இது எல்லாமே பாருங்க சுக்கிர பகவானுடைய தொடர்பு பட்ட கிரகம் தான். அப்ப ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமா இருக்கணும்? சுக்கிர பகவான் நல்லா பலமா இருந்தாதான் இங்க பலமான யோகத்தை கொடுப்பார். அதனாலதான் சுக்கிர தசை, சுக்கிர புத்தி வந்தா ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் நோட்டை எடுத்து பார்ப்பாங்க. ஆஹா, நமக்கு எதுவும் யோகம் வராதா அப்படின்னு. பெருங்குண்ட பணத்துக்கு குருங்க, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிர பகவான் தான். தயவு செய்து இந்த சுக்கிர பயிற்சியை பத்தி பாக்குறீங்கன்னா, நீங்க இந்த 3 நட்சத்திரம் இருப்பீங்க. மீனா பாருங்க, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் இருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பா திசா புத்தி வராது. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் நீங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, இந்த கிரகம் பிரச்சனையா இருக்கு, பாத்துக்குங்க. இந்த வருஷம் வரும்போது, இந்த காரியம் வரும்போது உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷத்துக்கு அப்புறம் எதுலையுமே கவனமா இருங்க. ஏதாவது சொல்லுவாங்க, உங்க லக்கண புள்ளிய வச்சு, அதான் உயிரும்பாங்க, அதை வச்சு
கிரகம் 9 கிரகத்தை வச்சு எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம், அந்த யோகமான வருஷம் வரும்போது அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம்னா, ஒரு பொதுவான பலன் எடுங்க. இது கரெக்டா புரிஞ்சுக்கிற விதத்துல கரெக்டா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பலன் 100% மாறாது. ஏன்னா இப்ப எல்லாமே பாருங்க, சுக்கிர பகவான் ஆட்சியா இருக்காரு, நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரங்க, நல்லா பாத்துக்குங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தானத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. கெட்ட இடத்துல இல்லைங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, உங்களுடைய முயற்சியை காட்டக்கூடிய அதிபதி சுக்கிர பகவானா வர்றாரு. 3ஆம் இடத்துல நிறைய விஷயம் இருக்குது. முயற்சி மட்டும் கிடையாது, நம்முடைய சகோதர உறவு, இந்த டாக்குமெண்ட், வழக்கு எல்லாமே 3ஆம் பாவம் தான். 3ஆம் பாவம் சரியில்லைன்னா ஒரு மனிதன் எதுலையுமே வெற்றி அடைய முடியாதுங்க. 3க்கும் 10க்குரிய தொழிலுக்குள்ள அதிபதியும் உங்க மாமனார் மாமியார் உறவு எல்லாத்துக்கும் அதிபதி இவரா வர்றாரு. அப்ப ஜாதகத்துல மட்டும் சுக்கிர பகவான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மட்டும் பாத்துங்க. இது கரெக்டா இருந்தா பலன் மாறவே மாறாது, துல்லியமா இருக்கும் உங்கள் பலன். யார் ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ இப்ப இந்த அஷ்டம சனியை கேட்டு பாருங்க. சும்மா ஜனவரி மாசத்துல இருந்து சும்மா புளிஞ்சு விட்டாரு. கேளுங்க நிறைய பேர்கிட்ட. கண்ட சனி முடிஞ்சு அடுத்த அஷ்டம சனி முடிஞ்சுச்சு. வேலையா கடன், ரெண்டே விஷயம் தான் நடக்கும். கடனா, பகையா, வேலை உத்தியோக தடையா, இல்ல வேலை மாற்றமா, இல்ல மனைவிக்கு கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மையில திருமணம் பாக்குறீங்க, வரன் பேசிக்கிட்ட போகும்போது அங்க தாமதமாகுது, தடையாகி நிக்குது. எத்தனை பேரும் கேளுங்க. மனைவி உடம்புல பிரச்சனை, இல்ல கணவனுடைய உடம்புல பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. வீட்லயோ இடத்துலயோ பூமியில பிரச்சனை இருக்கு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடம்பு மருத்துவ செலவு ஏதோ ஒரு செலவு பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்து ஒரு குழப்ப ரீதியில ஒரு ஸ்டெடியா முடிவு எடுக்க முடியாம ஒரு வண்டி வாகன செலவு, இல்ல ஆடு மாட்டுல, அதாவது உங்களுடைய கால்நடை சம்பந்தப்பட்ட செலவு, இது மாதிரி வீண் செலவுகள் அதிகமா இருந்துச்சா குடும்ப ரீதியில ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டு பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை பொருளாதார வருமானம் எனக்கு ரொம்ப தடைப்பட்டு போச்சு. லாபம், ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து அந்த பணம் கிடைக்கல. நண்பர்கள் எனக்கு எதிரியா மாறிட்டான், இல்ல மனைவி எதிரியா மாறிடுச்சு. ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது என்னதான் காரணம், என்ன ரீசன் எனக்கே கண்டுபிடிக்க முடியல. ஒரு குழப்பத்துக்கு போயிட்டேன். படிப்பு கல்வி சரி எதிர்பார்த்த அளவு சரியா அமையல. நல்லா படிச்ச குழந்தை, என் குழந்தை சிம்ம ராசியில பிறந்திருக்கு. அந்த குழந்தை நல்லா படிச்சு திடீர்னு படிப்பு கல்வி தடைப்படுது. கல்வியில எதிர்பார்த்த மார்க் எடுக்க முடியல. இது மாதிரி நிறைய விஷயம் சிம்மத்துக்கு எடுத்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு தடைகளை இந்த ஜனவரி மாசத்துல இருந்து கஷ்டப்படுறாங்க. யார் ஜாதத்துல தசாபதி சரியில்லை அவங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. வீடு கொடுத்தவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல. அவரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை. ராகுவுடைய நட்சத்திரம் நிக்கிறாரு. அது இல்லாம சுக்கிர பகவான் எப்போதுமே சரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது இங்க பலம் இருக்கும் தெரியுங்களா, கேந்திர யோகத்துல உட்காந்துருக்கு. யாகத்துல யாருக்கு சுக்கிரன் ராகு ரெண்டுமே நல்லா இருக்கும். இப்போ சூப்பரா இருக்கும். முதல் பலன் என்னங்க சொல்லணும், வேலை கிடைக்காது, வேலை கிடைக்க போகுது. இதான் ஃபர்ஸ்ட். ஏன் வேலை கிடைக்கும், என்ன ரீசன், எதை வச்சு நீங்க சொல்றீங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? பொதுவா பாருங்க, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி நிக்கிறார். எப்படி சுயசாரம் வாங்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவர் போறாரு சனி பகவான். வீடு கொடுத்த குரு பகவான் பாருங்க 7ஆம் வீட்டு அதிபதி ராகுடைய நட்சத்திரத்துல திருவாதிரை நிக்கிறார். அந்த ராகு உங்க ராசியை பாக்குறாரு. அவ்வளவுதான், வேலை முடிச்சு. அது இல்லாம உங்க ராசிக்கு யார் வந்து செவ்வாய் பாக்கியாதிபதி வந்துறாரு. கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், இல்ல வேலை மாறணும். ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் விஷயம் நடக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இங்க வந்துட்டாவே வேலை மாறிடணும். ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனுடைய சாரத்துல போறாரு. அப்ப யார் ஜாதகத்துல சுக்கிரன் ராகு நல்லா இருக்கும், கண்டிப்பா சூப்பரா வேலை உத்தியத்துல ஒரு இடமாற்றம் இப்ப இருக்குது. கன்ஃபார்ம் மாத்திங்க. ஜாதகத்துல நல்லா தசாபதி இருக்கணும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மங்க. அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி தான். இப்ப பாருங்க, வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு இடமாற்றம் இருக்குது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ், எப்படிப்பட்ட கேஸாலும் நீங்க சமாளிச்சிருக்கீங்க. இப்ப பாத்துக்கங்க, இந்த சுக்கிர பேச்சு உங்க பக்கம் சாதகமா வருங்க. நான் இடம் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன், வண்டி வாங்க போறேன், வாகனம் வாங்க போனா கண்டிப்பா வாங்கிக்க, நல்ல யோகம் இருக்கு. அதை விட்டுறா வேண்டாம்னு நான் சொல்லுவேன். டைமிங் பக்கவா இருக்கு. ஏன் இடம் வீடு பூமி வாங்கலாம், என்ன காரணம், எதை வச்சு சொல்றீங்க? 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்க ராசி மேல. ஏதோ இடம் சம்பந்தமா ஒரு விஷயம், நல்ல விஷயம் வரப்போகுது. அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ ஏதோ வழக்கு மூலமாக அது சாதகமா வரப்போகுது. இது சொந்த வீடோ இடமோ பூமி வாங்க போறீங்க, இது கன்ஃபார்ம். பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வர, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் உள்ள தடை நீங்கி போகும் பாத்துக்குங்க. ஏன்னா குருவோட சாரத்துல போறாரு ராகு. 11ஆம் வீட்டு சாரத்துல போறாரு. திருமண தடை இருக்குமா இங்க?
சொல்லக்கூடாது. ராகு நல்லா இருந்தா இப்ப திருமண தடையே கிடையாது. பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிரும் பாருங்க. எந்த பேங்க்லாம் லோன் கேட்டு பாருங்க, லோன் சாங்ஷன் ஆகும். அரசாங்க எக்ஸாம் எழுதுற மாணவ மாணவிகள் கண்டிப்பா எழுதுங்க. சூரியன் குருவும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பாக்குது. கண்டிப்பா எழுதிங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்குது. லக்னத்தோட சூரியன் இருக்கு, மத்தவங்க யாருமே எழுத வேணாம். லக்னம் சூரியன் தான் அரசாங்க வேலைக்கு எழுதி போங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்குது. தொழில நல்ல ஒரு அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. தொழில கொஞ்சம் எல்லாருமே இப்ப கவனம் செலுத்தி கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். முன்ன விட ரொம்ப நஷ்டமா இருந்திருக்கும். இப்ப லாபத்தை பாப்பீங்க பாத்துங்க. தொழில் ரீதியா சொல்றேன், நல்ல ஒரு லாபம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம். சுக்கிரன் நிக்க அதாவது மிருகசீரிடம் மெயினா பாருங்க. கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். கார்த்திகை சூரியன் நட்சத்திரம். சூரியன் உங்களுக்கு 11 லாபத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் செவ்வாய் உங்க ராசியில இருக்காரு. பயங்கரமான யோகம் இருக்கு பாத்துங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வரும். மாமனார் மாமியார் உறவு, மெயினா மருத்துவத்துறை, டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, மெயினா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சார்ந்த ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குது. அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயத்தை பயணிக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாத்துங்க. சுப செலவு சுபகாரியம் பண்ணிக்கலாம். அதாச்சும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் அந்த வழக்கு உங்க பக்கம் முடிவு வரும் பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் எடுக்கலாமா? மக நட்சத்திரம். எதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான ஒரு திறமையான குணம், எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இந்த நட்சத்திரத்துடைய குணம் இப்படிதான். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு சுப செலவு சுபகாரியம், வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகள் ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ கண்டிப்பா இருக்குது. லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது. மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க லைஃப் சூப்பரா இருக்கு பாத்துங்க. காதல் திருமணம், திருமண வாழ்க்கையில தடைகள், படிப்பு கல்வியில ஒரு அனுகூலம், அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், இல்ல அரசியல்வாதி மூலம் நிறைய வெற்றிகள், தாய் தந்தையுடைய சொத்துக்கள் எல்லாமே சூப்பரா தேடி வரும். எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர அமைப்பு மக நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்குங்க. எதுலையுமே ரொம்ப நாகரிகமான குணம், ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம், இசை கலை நாட்டம் இதில் அதிகமா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவி வெற்றி பதவியா வருது. அதாவது பூர நட்சத்திரம் பிறந்தவருக்கு நல்ல ஒரு பொன்னான நேரமா வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகள் தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றம் பாக்குறது, நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வருது. பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சொந்தமா தொழில் பண்ற தகுதியும், படிப்புகளில் ஒரு மாற்றமும், வெளிநாடு யோகமும், வெளியூர் யோகமும், வெளிநாட்டுல படிச்சுன்னா வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க. ஆனா ஏதோ ஒரு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு பயங்கரமா இருக்கு பாத்துங்க. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நேர்மை, கண்ணியம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிங்க, என்னமோ உங்க பக்கம் வெற்றியா வருது. உத்திரணத்துல பிறந்தாலும் உலகை ஆளக்கூடிய திறமை வருதுங்க. வண்டி வாகனம், வீடு பூமி, வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், ஒரு தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம், பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது பாருங்க. இந்த உத்திரணத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது. தைரியமா இறங்கி அடிங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.